ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ரேடிங் கரியரில் ஃபஸ்ட்டு வரவங்க எது இதெல்லாம் பண்ணலாம், எது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ நீங்களும் இந்த தப்பு பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். தெளிவாக தெரிஞ்சு, தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கற்றுக்கோங்க. இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், யூடியூப்பில் நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய ட்ரேடர்ஸ் இருக்காங்க, நிறைய மென்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லோரும் யூடியூப்பில் வீடியோ போட்டிருப்பாங்க, ஸ்ட்ராட்டஜி போட்டிருப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்துட்டு அப்படியே வந்து லைவ் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறது, இது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏன்னா அதை பற்றி எதுவுமே தெரியாது, நாலேஜும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ எதுவுமே தெரியாத வந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா எப்படி உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? லாஸ் தான் ஆகும். ஸோ இதை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து யாரோ சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க, லாஸ் தான் போய் நிற்கும். ஏன்னா அதை பற்றி உங்களுக்கு எதுவும் நாலேஜ் தெரியாது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா இண்டிகேட்டர்ஸ். ஸோ இதில் பாருங்கள் எவ்வளோ இண்டிகேட்டர்ஸ் இருக்குன்னா 2, 4, 6, 8, இதில் ஒரு 11 இருக்குது. 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18. ஸோ 11 மொத்தம் 30 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. 30 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இப்போ என்ன கொஷின்னா, இந்த இண்டிகேட்டர்ஸை நம்பி இப்போது இதில் வந்து எம்ஏசிடி எடுத்துக்கோங்களேன். இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குது எப்படின்னா, இந்த க்ரீன் கலர் லைனு மேலே கிராஸ் ஆச்சுன்னா பை பண்ணுறதும், ரெட் கலர் லைனு கீழே கிராஸ் ஆச்சுன்னா செல் பண்ணுறதும், இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. நிறைய யூடியூப் மென்டர்ஸ் இதை போட்டிருக்காங்க. பட் ஆனால் இதெல்லாம் டோட்டலாக ஃபேக்கு, முட்டாள்தனம். சரிங்களா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஸோ இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸை நம்பி ட்ரேட் பண்ணாதீங்க, கண்டிப்பாக லாஸில் தான் போய் முடியும். அதுக்கப்புறம் என்ட்ரி ஆனதும் ட்ரேட் எப்படின்னா, மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க, வந்ததும் ஏதோ ஒரு சார்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. சார்ட் ஓப்பன் பண்ணதும் இங்கே ஓகே அடுத்து அப்பு போட்டுடலாம், பை செல்லு அப்படின்னு என்ட்ரி சார்ட்டு பார்த்ததும் உடனே ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் ட்ரேட் பண்ணக்கூடாது. என்ட்ரி ஆனதும் ட்ரேட் பண்ணவே கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேடிங்கே பண்ணணும். இல்லைன்னா மொத்தம் வந்ததை ட்ரேட் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்டு கண்டிப்பாக இருக்கவே கூடாது. ட்ரேடிங் கரியருக்குள்ளே வரவங்க நம்ம டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணணும், பணம் அதிகமாக உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி உள்ளே வராங்க. பட் ஆனால் அது டோட்டலாக ராங். டெய்லியும் ஒரே மாதிரி மார்க்கெட் ரன் ஆகாது. ஸோ டெய்லியும் ப்ராஃபிட்டும் வராது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் ட்ரேடிங்குள்ளே வராதிங்க. அப்படி வந்திருந்தீங்கன்னா மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க. டெய்லியும் ப்ராஃபிட் வராது. சரிங்களா? ஒரு நாள் வரும், ஒரு நாள் மார்க்கெட்டு வால்டேல இருக்கும், லாஸ் ஆகும். ஸோ அந்த மைண்ட் செட்டில் வராதிங்க. அதுக்கப்புறம் சிக்னல், நிறைய மென்டார்ஸ் சிக்னல் கொடுக்குறாங்க. சரிங்களா? எந்த மென்டார்ஸும் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக யாருமே சிக்னல் கொடுக்குறது கிடையாது. நானே ஃபஸ்ட்டு கரியரில் வரும்போது, ட்ரேடிங் கரியருக்கு வரும்போது நிறைய பேர்கிட்ட சிக்னல் வாங்கியிருக்கேன். லாஸில் தான் போய் நின்றுருக்கேன். ப்ராஃபிட் எடுத்ததாக கிடையவே கிடையாது. சரிங்களா? ஸோ யாரோ கொடுக்குறாங்க சிக்னல் அப்படின்றதுக்காக அவங்க கொடுக்குற லிங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, இதை பற்றி வீடியோ நான் அடுத்து வரப்போகிற வீடியோவில் சொல்கிறேன். ஸோ சிக்னலை நம்பி ட்ரேட் பண்ணாதீங்க. அது டோட்டலாக ராங்கு, முட்டாள்தனம். அதுவும் லாஸில் தான் போய் நிற்கும். ப்ராஃபிட் கொடுக்கவே மாட்டாங்க. யாரும் உங்களுக்கு இலவசமாக பணம் கொடுக்க மாட்டாங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ட்ரேடிங் கரியருக்குள்ளே ஃபஸ்ட்டு வரவங்க இந்த தப்பெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு தான் கரியரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்க. இண்டிகேட்டர்ஸ் நம்பக்கூடாது. யூடியூபரில் நிறைய பேர் ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க, ஸ்ட்ராட்டஜி நம்பக்கூடாது. என்ட்ரி ஆனதுமே ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. டெய்லியும் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அடுத்தவங்க தர சிக்னலை நம்பவே கூடாது. ஸோ இதெல்லாம் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா லாஸில் தான் நிற்பீங்க. ப்ராஃபிட் உங்களால் எடுக்கவே முடியாது. டோட்டலாக டைம் தான் வேஸ்ட் ஆகும். நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது, அமௌண்ட்டும் லாஸ் ஆகும், டைமும் வேஸ்ட் ஆகும், டோட்டலாக லாஸ் தான் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த தப்பு பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இப்போது ட்ரேடிங் கரியருக்குள்ளே நான் வரேன். ஸோ என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்கான கொஷின் இப்போ சொல்கிற மாதிரி ஆன்சர் என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ப்ராப்பரான டைம் இருக்கணும். சரிங்களா? ஒரு நாளைக்கு இந்த டைமில் நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு டைம், நீங்கள் ஃபிக்ஸ்டாக இந்த டைமுக்கு நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்றது உங்களுக்கு இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் செட்டப். ஸோ எப்படின்னா, செட்டப்னு என்ன தெரியுமா? ஒரு இடத்துல உங்களுக்கு ட்ரேடிங் அப்படின்றதுக்கு ஒரு இடம், உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு இடம், அது வீடாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது கோயிலாக இருந்தாலும் சரி, எது மரத்துக்கடியில் இருந்தாலும் சரி, அந்த இடம் தான் உங்களுக்கு டெய்லியும் அதே இடத்துல தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஒரே இடம் தான் உங்கள் செட்டப். நான் பஸ்ஸில் போகிறேன், ஊருக்கு போகிறேன், பைக்கில் போகிறேன், ஃப்ரெண்டு கூட விளையாடி ட்ரேட் பண்ணுறேன், பஸ்ஸில் போகும்போது ட்ரேட் பண்ணுறேன், இந்த தப்பெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா மைண்டு கான்சன்ட்ரேஷனாகவே இருக்காது. ஸோ
உங்களால் ப்ராப்பராக ட்ரேடிங்கை லேர்னும் பண்ண முடியாது, ப்ராஃபிட் எடுக்க முடியாது, லாஸில் தான் நிற்பீங்க. ஸோ செட்டப் ரொம்ப முக்கியம். ப்ராப்பரான டைம் வேணும். அந்த டைமில் எந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்ற செட்டப் உங்களுக்கு வேணும். அதுக்கப்புறம் நாலேஜ். செட்டப்பும் டைம் இருந்தால் மட்டும் போதாது, ட்ரேடிங்கை பற்றின ப்ராப்பர் நாலேஜ் வேணும். சரிங்களா? ஸோ ப்ராப்பர் நாலேஜ் எங்கே கற்றுக்கிறது, எப்படி கற்றுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? எப்படி ப்ராப்பராக லேர்ன் பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொன்னேன், நாலேஜ். ப்ராப்பரான நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண முடியும். எந்த நாலேஜுமே இல்லாமல் சும்மாவே வெறும் சார்ட்டை பார்த்துட்டு பை செல்லு ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் ஆகாது, டைம் தான் வேஸ்ட் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட். என்னால் ட்ரேடிங் கரியரில் என்னோடய லைஃப்பை பில்டு பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டோடு தான் உள்ளே வரணும். என்னால் முடியுமா, ட்ரேட் பண்ண முடியுமா, பணம் உருவாக்க முடியுமா அப்படின்ற கொஷினோடு உள்ளே வந்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு டைம் இருக்கணும், ட்ரேடிங் செட்டப் இருக்கணும். இது 2 இருந்தாலும் ப்ராப்பரான நாலேஜ் இருக்கணும். ஸோ ப்ராப்பரான நாலேஜ் கற்றுக்கிறது எப்படின்னா, டெலகிராம் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். எப்படி ப்ராப்பராக லேர்ன் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ராப்பராக நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணால் தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும், இல்லைனா கான்ஃபிடென்ட் வரவே வராது. சரிங்களா? இந்த எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படின்னு கிளியர் கட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரேடிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இதுக்கு முன்னாடி என்னென்னமோ நினச்சிருப்பீங்க, எப்படியும் ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த தப்பெல்லாம் திரும்ப திரும்ப பண்ணாதீங்க. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, மைண்ட் செட்டு தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? பார்த்து இருந்துக்கோங்க.